இப்போது சமீபத்தில் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அம்மா வந்து டெய்லி மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நான் அவங்க வீட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம், சென்னை வந்ததுக்கப்புறம், நானும் ஏதாவது டெய்லி இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி புதுசு புதுசாக ட்ரை பண்ணி குடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த இதில் நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஜிஞ்சரை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 நெல்லிக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இருந்தால் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை 3யும் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் வாட்டர் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கணும். ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆம்லா அண்ட் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறது இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் ஜூஸ் எடுத்து அதை வடிகட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் குடிச்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.